என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு பர்ஃபெக்டான மொறுமொறு தோசை வீட்டில் வரவே மாட்டேங்குது. நானும் எத்தனையோ வீடியோ யூடியூப்லேயும் பார்த்துட்டேன், இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துட்டேன். ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி தேடி தேடி அழுத்து போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த பர்ஃபெக்டான தோசை ரெசிபி உங்களுக்காக தான். இந்த தோசை மாவை நான் சொல்கிற அளவுப்படி, நான் சொல்கிற மெத்தட் படி பர்ஃபெக்டாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக வரும். இது ஒரு சீக்ரெட் ரெசிபி, ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறவங்க சொன்னது தான். வாங்க எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதுல 4 கப்பு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க, 1 கப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3-4 தண்ணிக்கு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதோடையே 1/2 கப்பு அவல் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கை விட்டு இது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். கை விட்டு கிளறதுனால நல்ல ஒரு புளிச்சு ஃபர்மெண்டேஷன் நம்மளுக்கு வரும். கையெல்லாம் நான் போட மாட்டேன்ப்பா அப்படின்னு கவலைப்படுறவங்கன்னா கரண்டி போட்டே கலக்கிக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதை நல்லா கலக்கி மூடி போட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு இதை நல்லா புளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பர்ஃபெக்டாக எவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா? மாவு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மாவு எப்படி உப்பி வந்திருக்கோ அதை பார்த்தே சொல்லிடலாங்க எவ்வளோ அட்டகாசமான தோசை வருதுன்னு. இப்போ ஒரு தோசை தவாவை எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல 6 mm குவாலிட்டியாக செஞ்ச தண்டவாளக்கல் தோசை தவாவில் தான் நல்ல ஒரு பர்ஃபெக்டான தோசை வரும். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான தோசை தவாவை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த தவா வாங்கணும்னா நம்மளோட ராஷ் குக்வெஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. தண்டவாளக்கல் தோசை தவான்னு நம்ம வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். வெப்சைட் லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா தண்ணி தெளித்து டெம்பரேச்சரை டவுன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை எடுத்து நல்ல தோசை ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக மொறு மொறுன்னு சும்மா கையிலையே உரிச்சு எடுக்கிற மாதிரி தோசை வரும். அவ்வளோ அழகாக வரும். நீங்கள் தோசையை சுட சுட வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிடுவாங்க. தோசை சாப்பிட்றாங்களேன்னு கவலைப்பட்டீங்கன்னா இந்த தோசை மாவு ரெசிபியை ட்ரை பண்ணாதீங்க. நல்ல வயிறார சாப்பிட்ணும்ப்பா அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க வீட்டுக்கு போனால் தோசையே ஒழுங்காக இருக்காதுப்பா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்மளோட ஜாக்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. 6 lakhs கிட்ட வர போகிறோம். டக்குன்னு பண்ணிங்கன்னா கடகடன்னு நானும் வந்துடுவேன் 6 lakhsக்கு. டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கப்பா. பை பாய்.